எதிர்நீச்சல் சீரியலில் கதிர் தர்ஷனுக்கு கல்யாணம் செய்து வைக்க திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாள். இதை கேட்டு கோவப்படும் கதிர் சக்தியிடம், என்னடா தர்ஷனை பார்கவிக்கு கல்யாணம் செய்து வைக்க திட்டம் போடுறீங்களோ என கேட்க, அப்போது ஜனனி கெத்தாக, ஆமாம், நாங்கள் நினைச்சபடி தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் தான் திருமணம் நடக்கும் என குணசேகரன் முன்பு சவால் விடுறா. குணசேகரனுக்கு சமமாக நாற்காலியில் அமர்ந்து கொண்டு, ஈஸ்வரி அக்காவை அடித்து ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிட்டீங்க, தர்ஷனை இப்படி மரக்கட்டையாக்கி உட்கார வச்சிட்டீங்க, எங்களையும் அழிப்பதற்காக இப்போது சாமியாரை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, இப்படி கெட்டதே நினைக்கும் நீங்களே பல விஷயத்தை யோசிக்கும்போது நல்லது செய்ய நினைக்கிற நாங்கள் எப்படி எல்லாம் யோசிப்போம்? உங்களால் உண்மையை மீறி கெட்டதை ஜெயிக்க வைக்க முடியுமா என நேருக்கு நேர் சவால் விட்டு பேசுகிறா. நீங்கள் பெரிய சாமியார்னு எங்களை அழிப்பதற்காக உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. உண்மையை மீறி சத்தியத்தையும் மீறி எந்த இடத்துல எதுவுமே நடக்காது. நீங்கள் பணத்திற்காக என்ன வேண்டுமானாலும் போய் சொல்லலாம், ஆனால் நாங்கள் நினச்சபடி தான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு கோபத்தோடு கத்துக்கிறா ஜனனி. அப்போது பணிக்கர் சாமியார் காட்டுக்குள்ளே 2 உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து சென்று விடுறாரு. இதை கேட்டு அதிர்ச்சி அடையும் ஜனனிக்கு பணிக்கர் சாமியார் மீது நம்பிக்கை வருது. ஏனென்றால் ஜீவானந்தமும் பார்கவியும் காட்டுப்பகுதியில் தான் இருக்கிறார்கள் என்பது ஜனனிக்கு நன்றாக தெரியும். அதை எப்படி அவர் சரியாக சொன்னார் என யோசிக்கிறார். இதையடுத்து பணிக்கர் பூஜையை ஆரம்பித்து சோழி போட்டு பார்த்துட்டு வனப்பகுதியில் 2 உயிர்கள் போராடி கொண்டு இருக்குது. போலீஸ் டீம் இவர்களை நெருங்கிவிட்டது என சொல்லிட்டு அன்புக்கரசி, நான் சொன்னது சரியா என கேட்கிறாள். அதையே என்னிடம் கேட்கிறீர்கள், நான் எந்த போலீஸ் டீமையும் அனுப்பலை என சொல்ல, நீ தான் அனுப்புன என சொல்கிறாள். இவை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த ஜனனி, பணிக்கர் சாமியார் யார் முன்பு வந்து எல்லாத்தையும் கணித்து சொல்லக்கூடிய சாமியாராக இருக்கும் நீங்கள் ஏன் பாவம் செய்பவர்கள் பக்கம் இருக்கீங்க? நாங்கள் இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமகள்கள், ஆனால் நாங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது என்று பலவிதமான பிரச்சனைகளை செய்து கொண்டே இருக்கிறார் இவர். நாங்கள் இந்த குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என நினைக்கிறோம், ஆனால் எங்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் வந்திருக்கீங்க. இவர்கள் மேலும் மேலும் பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லாம் தெரிந்த நீங்கள் பணத்திற்காக அவர்கள் பக்கம் இருப்பது சரியா? இதெல்லாம் நியாயமா என பணிக்கரை பார்த்து கேட்கிறாள் ஜனனி. உடனே பணிக்கர், அது எல்லாம் கர்ம வினை, அது நடந்தே தீரும். இந்த ஜென்மத்தில் அவர்கள் செய்யும் பாவத்திற்கு அடுத்த ஜென்மத்தில் நிச்சயம் தண்டனை கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு நடப்பது கர்ம வினை தான், அதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்கிறார். இதையடுத்து இன்றைய எபிசோடில் நடக்க போவத அனைத்தையும் சொல்லும். சக்தி வாய்ந்த உங்களைப் போல இருக்கும் குருவிற்கு இவர்கள் செய்த அனைத்து கெட்ட விஷயமும் தெரியும்ல, அதை சொல்லுங்க என்று சொல்ல, பணிக்கர் குணசேகரன் செய்த அனைத்து கெட்ட விஷயமும் சொல்கிறாரு. இதையடுத்து கதிர் அவரை தடுத்து நிறுத்தி அடிக்க பாய்கிறான். இதையடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.